வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இப்போ தான் ஐடிபிஐயோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐடிபிஐயோட 51% சார் எல்ஐசியை வாங்கியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்களை இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சிஸ்ன்னு எனி டிகிரி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தாலே போதும், மினிமம் 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 55% எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏஜ் லிமிட் மினிமம் 21 மேக்ஸிமம் 28ன்னு சொல்லிட்டான். டென்டேட்டிவ் டேட் வந்து May 17 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். யூஆருக்கு 228, எஸ்சிக்கு 75, எஸ்டிக்கு 37, ஓபிசிக்கு 135, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க 25 அப்படின்னு சொல்லி. ஸோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க. உங்கள் ஜோனல் ஆஃபீஸில் உங்கள் அந்த தாசில்தார்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், விஓ தாசில்தார்கிட்ட. இடபிள்யூஎஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கும் நீங்கள் விசாரிச்சுக்கிறது நல்லது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது என்ன, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் வந்து 59.99% இருந்தாலும் அது 60க்கு கம்மியாக இருக்குன்னே கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை 60யாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி 54.99 இருந்தாலும் நீங்கள் 55ன்னு சொல்லக்கூடாது, அது 55க்கு கம்மி தான் அப்படின்றாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் 55 எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 28 மேக்ஸிமம் ஏஜ் வந்து சொல்லிவிட்டு ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், நான் கிரீமிலேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்போ நார்மலாக மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28, மினிமம் 21. ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, ரிலாக்ஸேஷன்னா அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி வந்து 33 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ், ஓபிசிக்கு 31 தான் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். டேட்டு கொண்டு கொடுத்துட்டான். நாட் ஏர்லியர் தென் 2391, நாட் லேட்டர் தென் 98 அப்படின்னு சொல்லிட்டான். 91க்கு முன்னாடி பிறந்துருக்கூடாது, 98க்கு அப்புறம் பிறந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு 150, எல்லாருக்குமே மற்ற எல்லாருக்குமே 700 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ பேட்டர்ன் பார்க்கலாமா நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க, சரியா, ஒரே ஒரு டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ பாருங்கள், டெஸ்ட்டு பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காம்போசிட் டைம் கொடுத்துட்டான், ஆனால் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கான். ஸோ 60 கொஸ்டின் 60 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மாதிரி இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தனியாக 40 கொஸ்டின் 40 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜென்ரல், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ் 60 கொஸ்டின் 60 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். டோட்டலாக வந்து காம்போசிட் டைம் வந்து 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டான். மேக்ஸிமம் மார்க் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓனுக்கு 60, 40, 40, 60. ஸோ டோட்டல் நீங்களே பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. 0.25 சரியா, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன் புதுசான ஐட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இது புதுசாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருந்தே தயாராக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது பிஓ எக்ஸாம். ஸோ நிறையா போட்டிகள் இருக்கும், எல்லாருமே வருவாங்க. ஸோ நல்லா படிக்க ஆரம்பிங்க, ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான், ரிசர்வேஷன் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த காலத்தை நீங்கள் எல்லோரும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிள், யாரெல்லாம் ஓபிசி கேட்டகரிக்கு எலிஜிபிள், க்ரீமி லேயர்னா என்ன, நான் க்ரீமி லேயர்னா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஒன்றுமே இல்லைங்க. ஓபிசி க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா, க்ரீமி லேயர் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஆனுவல் சேலரி எடுத்து பார்த்தா, உங்கள் பேரண்ட்ஸோட ஆனுவல் சேலரி எடுத்து பார்த்தா 8 லட்சத்தை தாண்டும். அப்போ உங்களை வந்து ஓபிசி க்ரீமி லேயர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நார்மலாக அன்ரிசர்வ்டில் தான் வச்சுருப்பாங்க, சரியா. நீங்கள் ஓபிசிக்கு எலிஜிபிள் இல்லை, க்ரீமி லேயர் வாங்கினாலும் வந்து வேஸ்ட்டுன்றேன், உங்களை அன்ரிசர்வ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் க்ரீமி லேயர்னால் அவங்க வந்து அந்த 8 லேக்கு கம்மியாக இருப்பாங்க அவங்க ஆனுவல் சேலரி. அதனால் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும் கோட்டாலாம். அது மாதிரி விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அந்த எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே போய் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை மக்களே இதில், சரியா. அவ்வளோதான், முடிஞ்சு நோட்டிஃபிகேஷனு. ஸோ இவ்வளோ தான், நான் சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா மற்ற வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.